சம்பிரதாயங்களையும் உடைக்கிறார் இயேசு. கடவுள் என்பவர் எல்லாருக்குமானது. இப்போ இந்த இடத்திலே நல்ல சமாரியனை பற்றி சொல்லுகிறார் அல்லவா? நல்ல சமாரியன் யாருக்கும் தோணாதது அவனுக்கு எப்படி தோணி இருக்க வேண்டும்? இறையலாருக்கு சொல்லுவது இயேசு கிறிஸ்துவே அந்த நல்ல சமாரியன் என்று சொல்லுகிறான். நாம் அனைவரும் பாவத்திலே உழன்று குற்றுயிரும் புலையுருவமாக பூமியிலே நடைப்பெண்ணங்களாக வாழ்ந்த பொழுது நம் ஆண்டவர், நம் தந்தை கடவுளால் நமக்கு அனுப்பப்பட்டவர் அவர். இந்த உலகத்திலே யாரும் நம்மை பாவம் செய்யாதே, தீமை செய்யாதே என்று சொல்லாத பொழுது இதோ அடிமரத்திலே கோடாரி வைத்தாயிற்று, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து யாரும் நம்மை திரும்பி பார்க்காத பொழுது நம்மை திரும்பி பார்ப்பார். யாரும் நம்மை தூக்கி சுமக்க தயங்கிய பொழுது தனது சிலுவையின் வழியாக நம் பாவங்களை சுமந்தவர். நம்மை கொண்டு போய் விண்ணகத்திலே சேர்த்து தந்தையிடம் ஒப்படைத்தவர். நான் திரும்பி வருகின்ற வரை இவர்களை பார்த்து கொள்ளுங்கள் தந்தை என்று விட்டுக் கொடுத்தவர். அந்த இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நல்ல சமாரியன். அந்த நல்ல சமாரியர் நமக்கு யார்? நமக்கெல்லாம் தந்தை, நம்மை வழி நடத்துகிறவர். அந்த நல்ல சமாரியருடைய நிகழ்வை கேட்டு அதை கடந்து போய்விடக் கூடாது. இந்த நல்ல சமாரியர் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். நாமும் நம்மிடம் தேவையில் இருப்பவர்களை, நம் கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கவர்களை நல்வாழ்விற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தீமை செய்கிறவரிடம் இது தவறு என்று சொல்ல வேண்டும். பொய் சொல்பவரிடம் இது தவறு என்று சொல்ல வேண்டும். இல்லை, நான் சொல்வதனால் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போய்விடும், நல்ல நட்பு போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு மானங்கட்ட மண்ணாங்கட்டி உறவு தேவை கிடையாது. கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால், விண்ணக வீட்டை நாம் சென்றடைய வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் சுவைக்க வேண்டுமானால், நாம் கடவுளுக்கு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அன்பும் கரிசனையும் பரிவும் இங்கே காசுக்காக விற்கப்படுகிறது. ஏனென்றால் ஒருவனுக்கு தேவை என்கின்ற பொழுது மட்டும் அன்பு காட்டுகிறான், தேவை முடிந்த பிறகு விட்டு ஓடிவிடுகிறான். அப்படி என்றால் இப்படிப்பட்ட ஒரு அன்புக்கு மத்தியிலே நமக்காக மரணித்த, இறந்து உயிர்த்து நம்மோடு இருக்கின்ற நம் கடவுளுடைய அன்பு எவ்வளவு அளப்பரியது என்பதை இன்றைய ஓமை வழியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆக முதல் வாசகத்திலே சொல்லப்படுவது போல கடவுளுடைய சட்ட திட்டங்கள் ஏதோ எழுத்திலோ விண்ணிலிருந்தோ இல்லை, அது நம்முடைய உதட்டிலும் வாயிலும் உள்ளத்திலும் இருக்கிறது. அந்த சட்ட திட்டங்களை நாம் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற மக்களாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய சட்ட திட்டம் ஒன்றே ஒன்றுதான், அன்பு. அந்த அன்பிலே நாம் வாழ அழைக்கப்படுகிறோம், நல்ல சமாரியராக வாழ அழைக்கப்படுகிறோம். உலகமே ஒருவனை கண்டும் காணாமல் விட்டு விடுகின்ற பொழுது அவனை தேடி சென்று காப்பாற்ற